தேவன் ஜனத்துக்கு பிரமாணம் கொடுக்க போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது 10 கற்பனைகளிலே ஒன்று. பழைய ஏற்பாட்டுல மாமிசத்தில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தவறாக நடக்கிறது தான் விபச்சாரம். ஆனால் இயேசு மலை பிரசங்கத்துல பேசும்போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை விடவும் இயேசுவின் பிரமாணம் ரொம்ப ஷார்ப்பானது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் போது, ஆகையால் மோகம், துரிச்சை, பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் சொல்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு தவறான எண்ணத்தோடு ஒரு ஆப்போசிட் செக்ஸ்ல உள்ளவங்களை பார்க்கிறதே விபச்சாரமா இருக்கிறது. எனவே தேவன் பிரமாணத்தை மாற்றவில்லை. புதிய ஏற்பாட்டிலே பிரமாணத்தை ஷார்ப்பாக்கி கொடுக்கிறார், கூர்மையாக்கி கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே பழைய ஏற்பாட்டு கால காரியத்தை விடவும் புதிய ஏற்பாட்டு கால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான பிரமாணத்தை பெற்றபடினால தான்.